சாத்தான் கண்ட்ரோல் பண்ண பல காரியத்தை பயன்படுத்துவான். அதில் ஒன்று தான் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற செல்ஃபோன். உங்கள் செல்ஃபோனை வச்சு பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவான். டையின்னு சத்தம் வந்த உடனே இதை பாரு, என்னங்க பிரசன்ட்டு கேட்குற, இதை பாரு செய்தி வந்திருக்கு பாரு. உங்களை அறியாமலேயே கை போகும், அப்படியே திருட்டுத்தனமாக பார்க்குறாரு. இங்கே கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்க்க. அப்போ நீங்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கீங்க? செல்ஃபோன் கண்ட்ரோலில். இது பிசாசனுடைய தந்திரம். நம்மை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு செல்ஃபோன் உங்கள் கையில் கொடுத்துட்டான். உலகம் முழுதும் கையில் கொடுத்துட்டான். கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவது உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை வச்சு தான். அதனால தான் நீங்கள் ராத்திரி தூங்கும் போதும் அதை பார்க்குறாரு. அப்பப்போ சிலர் வெளிச்சியை பார்க்குறாரு. அது காலையில் எழும்பினுடனே அதை பார்க்குறாரு. நீங்கள் அதனுடைய கண்ட்ரோலில் இருந்தால் ரொம்ப டேஞ்சர். அது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். எப்போ உங்களுடைய கண்ட்ரோலை மீறி போதும் அந்த செல்ஃபோனை தூர போட்டுறது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க.